நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் முதல் ராசியாக வரக்கூடியது இந்த மேசம் ராசி. இந்த மேச ராசி அன்பர்கள் போர்க்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்மை, நீதி, நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனை அப்படின்னு நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள சாகுற வரைக்குமே உங்கள் கூட பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடிய, அவங்கள காப்பாற்றக்கூடிய குணம் கொண்டவங்க மேசராசிக்காரங்க. எப்பொழுதுமே அமைதியானவங்களாக இருப்பீங்க. இந்த உறுதியான நிலைப்பாடு உங்களோட மனதில் நிலை கொண்டிருக்கும். அதுக்காக ரொம்பவுமே சாது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தான். மேசம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் என்ன, அதாவது சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும். அதே போல் செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த செவ்வாயை நீங்கள் எப்படி வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கான நல்ல ஒரு தீர்வு, உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி நீங்கள் எளிய முறையில் போக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். செவ்வாய் உங்களோட ராசி அதிபதினு சொன்னோம். செவ்வாய் பகவான் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபடணும். நவகிரகத்தில் இருக்கு இல்லையா, அந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி மாலை போட்டு நெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்க. ஒரு 7 வாரம் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. 8வது வாரம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கட்டாயமாக நடக்கும். ஏன்னா உங்களோட அதிபதி நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நியாயமான விஷயத்தையுமே கொடுக்கக்கூடியவர். நீங்களுமே நீதி நேர்மையாக வாழக்கூடியவங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கட்டாயம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு ரொம்பவுமே மிக சிறந்த வழிபாடு. உங்களோட வாழ்க்கை, தொழில், வியாபாரம் இதில் வரக்கூடிய அனைத்து விதமான தடை, தாமதம், காரிய தடை அனைத்துமே விலக முருகப்பெருமான் உங்களுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழணும். அதற்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். பொதுவாகவே இந்த மேச ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கும். சுய மரியாதை அதிகம் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையுமே மற்றவங்க செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட்டு போனால் கூட இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கஷ்டமான வேலை அப்படின்னு ஒரு தயக்கமே காட்ட மாட்டீங்க. மேசராசிக்காரங்களை வாழ்க்கை துணையாக ஒருத்தங்க பெறுவது அப்படின்னா அந்த பெறக்கூடிய நபர்கள் ரொம்பவுமே அதிர்ஷ்டம் நிறைந்த நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக இருக்கும். மேசராசிக்காரங்க போட்டி அப்படின்னு வந்துட்டால் முதல்ல நிற்பீங்க. எவ்வளவு கடினமான ஒரு போட்டியாக இருந்தாலுமே பின் வாங்கவே மாட்டீங்க. அதனால தான் உங்கள் கூட போட்டி போடுற நபர்கள் சற்று கவனமாக இருக்கணும். விளையாட்டு திறன் இயற்கையிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். வெற்றி பெறுவது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கும். போட்டித்திறன் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறந்தவங்களாக விளங்குவதற்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேசராசிக்காரங்க தன்னோட குடும்பத்தை தான் ரொம்பவுமே முதல்ல நேசிப்பீங்க. எல்லோர் மேலேயுமே ஒரு அன்பு, பாசம் இருக்கும். ஆனால் அதை விடவே சற்று அதிகமாக உங்களோட குடும்பத்தை நேசிக்கக்கூடிய நபர்களாக மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எவ்வளவுதான் கோபக்காரனாக இருந்தாலுமே தன்னோட குடும்பத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அமைதியானவங்க, அன்பானவங்க மேசராசிக்காரங்க. ஆனால் இந்த தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலோ, ஒரு விஷயத்தில் தவறு நடந்தாலோ தயங்காமல் தட்டி கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதனால தான் சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படிங்கிற பழமொழி மேசராசி அன்பர்களுக்கு பொருந்தக்கூடிய பழமொழியாக அமைஞ்சிருக்கு. மேசராசிக்காரங்க தன்னோட குடும்பத்தை இறுதி வரைக்குமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய நபர்கள் தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இயற்கையிலேயே தன்னம்பிக்கை மற்றும் தைரியம், எல்லா விஷயத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதே போல் அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்லாம் நீங்கள் கிடையாது.
உங்ககிட்ட நகைச்சுவை உணர்வு இருக்கும். இந்த நகைச்சுவையாலேயே சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையுமே கவர்ந்து இழுத்துடுவீங்க. மேசராசி அப்படின்னு சொன்னாலே உற்சாகப்படுத்தக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க எங்கே இருந்தாலுமே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு பிடிச்ச நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. பாருங்க, உங்களோட நண்பர்கள் கூட்டத்திலேயே உங்களுக்கு தான் அதிக அளவுக்கு ரொம்பவுமே நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா யார் எந்த ஒரு விஷயத்த கேட்டாலுமே தயங்காமல் செய்வீங்க இல்லையா? அதனாலேயே பெரும்பாலும் நீங்கள் எல்லோருக்குமே பிடிச்ச நபர்களாக இருப்பீங்க. வரலாற்று கூற்றுப்படி செவ்வாய் போரின் கடவுள். இந்த மேசராசி அதிபதி செவ்வாயால் ஆளப்படக்கூடியது. அதனால தான் இயற்கையிலேயே உங்களுக்கு தைரியம் சற்று மற்ற ராசிக்காரங்களை விடவே அதிகமாக இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் நாம் இப்போ பார்க்கலாம். மேசம் ராசி இந்த வருஷமே சொல்லப்போனால் சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகு கேது பயிற்சியும் நடந்திருக்கு. இந்த ஒவ்வொரு பயிற்சியுமே ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளும் கிரகநிலை மாறும், ஒவ்வொரு வாரமும் மாறும், ஒவ்வொரு வருடமும் மாறும். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகளும் சரி, இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளும் சரி, உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன மாதிரியான வாய்ப்புகள், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த 3 முக்கிய கிரகங்களின் பயிற்சி இப்போ நடந்திருக்கு. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்து சிவந்த கரங்களாக இருப்பீங்க. பொதுவாக மற்றவங்களுக்காக உழைத்து ஏமாறக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஒவ்வொரு செயலையுமே விவேகம் உடைய நல்ல மனிதர்கள் தான் நீங்கள். தன்னலம் கருதாமல் உதவக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளால் பார்த்தா செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். என்னடா இது அப்படிங்கிற ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும். அந்த விரக்தி தீரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக காசு பணம் இந்த விஷயம் மேசராசி அன்பர்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஜாதகத்தில் ஸ்தானமும் தனக்காரகன் குரு பகவானும் நல்லா இருந்தாங்களா வச்சுக்கோங்களேன், இன்னுமே சிறப்பான முன்னேற்றம் வரும். உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போது உங்களோட ராசியில் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதனால் மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பணவரவு சீராக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தா பொருளாதாரம் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்துக்கிறதுனாலையும் 5ஆம் இடமான சூரியன் முதல் 15 நாட்களுக்கு ராசியில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இப்போ நீங்கள் உங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்கெல்லாம் சிறப்பான வாய்ப்புன்னு சொல்லலாம். கடன்களை அடைக்கலாம், தொழிலை நடத்துவதற்கு இதுவரை ஏதாவது பிளான் போட்டு வச்சுருந்தா கூட அந்த பிளான் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது சிறப்பான வருமானம் வரும். இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது தடைகள் இருந்திருந்தாலுமே அந்த தடைகள் இப்பொழுது தானாக விலகிடும். அதற்கான பண வசதிகள் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்ய நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு இப்போ விரய சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா? 12ஆம் இடத்துல விரய சனி 7ரை சனியாக தொடங்கியிருக்கு. சனி பகவான் விரயமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை மாறுதே அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. அது நல்ல வேலையாக கூட இருக்கலாம். அது உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னெடுத்து கொடுக்கக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம். வரும் மாற்றம் எல்லாமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் ஏதாவது தொழிலில் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம். அதை எப்படி விரிவுபடுத்தலாம், எப்படி லாபத்தை அதில் பெறலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் உங்களோட பணிகளை செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் இந்த மாதத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வியாபாரம், குடும்பம், தொழில் இது எல்லாத்துலேயுமே கோபப்படாமல் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்து போகணும். தொழில் புரியக்கூடிய கூட்டாளிகள் கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாலே பெரும்பாலும் எல்லா விதத்துலையுமே மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலுமே அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத செயல்படுத்தணும். மேலும் இந்த மாதம் பொதுவாகவே யோகம் நிறைஞ்ச மாதமாக தான் மேசராசிக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நீங்களுமே தினம்தோறும் முருகப்பெருமான முறையாக வழிபட்டு வருவதால் தினமுமே உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன மேசராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.